மற்றும் ஒரு அண்மை செய்தி, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். நிச்சயமாக வங்கக்கடலில் வருகின்ற 26, 27 தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் கடும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மற்றும் அதிதீவிர தொடர் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலில் கடும் அலைசீற்றம் மற்றும் இடி மின்னல் ஏற்படக்கூடும். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரை கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கடலில் மீன்பிடிக்க சென்றிருக்கும் அனைத்து படகுகளும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன்பிடி இறங்கு தளங்களில் நிறுத்தப்படும் படகுகள் பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்திடவும், இயந்திரம், மீன்பிடி வலைகள் மற்றும் இதர உபகரணங்களையும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்படி கரை திரும்பாத படகுகள் மீது துறை மூலம் நடவடிக்கை எடுக்கவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே மீனவ கிராம பஞ்சாயத்தர்கள் தங்கள் கிராமங்களில் உள்ள மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உடனடியாக கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் கரைத்திறமும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது மீன்பிடிக்க செல்லக்கூடிய டோக்கன் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.